இனிய வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் எங்களோட வீட்டிலே எங்களுடைய அம்மா செய்கிற இட்லி, எங்களுடைய அம்மா மட்டுமில்லை, எங்களோட ஊரில் செய்கிற இட்லி, எங்களோட ஊர் மட்டுமில்லை, இலங்கையில் நாங்கள் எப்படி இட்லி செய்வோமோ அந்த இட்லியை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நான் இந்த வீடியோவில் இட்லி செய்து போட்டிருக்கேன். அது அரிசி உளுந்து போட்டு இட்லி அரிசியை வச்சு தான் எப்படி இட்லி செய்கிறன்றது தான் நான் போட்டிருக்கேன். அந்த ஒரே மாவில் இட்லி தோசை செய்யலாம், அந்த மாதிரியான ஒரு தோசையை தான் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கு நான் செய்ய போகிறது இந்த ரவையை வச்சு எப்படி சாஃப்டான இட்லி செய்யலாம்ன்றதை. இலங்கையில் இது புகழ்பெற்ற இட்லி, எல்லோருமே செய்கிற இந்த இட்லியை எப்படி செய்கிறதுன்றதை நான் செய்து காட்ட போகிறேன். அதோட இந்த இட்லிக்கு ஒரு சிவப்பு மிளகாய் வச்சு ஒரு சட்னி செய்வோம். நாங்கள் நார்மலாக ஆட்டுக்கல்லில் தான் அரைப்போம் இந்த சட்னியை. ஆனால் என்னட்ட ஆட்டுக்கல் இல்லை, நான் மிக்சியிலே அந்த சட்னியை எப்படி செய்கிறேன்றதை நான் செய்து காட்ட போகிறேன். இன்றைக்கு முதல்ல இட்லிக்கு தேவையான பொருட்களை நான் ஊற வச்சுருக்கேன், அதாவது உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் உளுந்து எடுத்து ஊற போட்டிருக்கேன். உளுந்து நான் கிட்டத்தட்ட 20 மணித்தியாலம் ஊற போட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு குளிர்காலம் தொடங்கிட்டு, அதனால் உளுந்து நல்லா ஊறணும். உளுந்து நல்லா ஊறினா தான் இட்லியாக இருந்தானா தோசையாக இருந்தானா நல்லா வரும், அப்போ தான் பொங்கி வரும். இல்லையான்னு சொன்னால் பொங்காது, புளிக்காட்டிக்கு இட்லி நல்லா வராது. அதனால் இப்போ எங்களுக்கு குளிர்காலம் மண்டபடியே தான் நான் இப்படி எடுத்துக்கேன். இல்லையான்னு சொன்னால் ஒரு 8-9 மணித்தியாலம் ஊற போடுவேன். ஊர்லேன்னு சொன்னால் காலையில் போட்டால் பின்னேரத்தில் நாங்கள் அரைக்கலாம். நீங்கள் இருக்கிற நாட்டுக்கு எது உங்களுக்கு சரியாகன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கொள்ளணும். நான் எப்படி செய்வேனோ அதை தான் செய்கிறேன். இப்போ இதில் நான் நார்மலாக டீ குடிக்கிற ஒரு கப்புன்னு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் வேணுமென்றாலும் அளக்கலாம். நான் இந்த ஒரு கொஞ்சம் பெரிய கப்பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் தான் மற்ற பொருட்களையும் அளந்து போடணும். இதில் 1 கப் உளுந்து எடுத்து ஊற போட்டிருக்கேன். அடுத்தது 1 மேசக்கரண்டி வெந்தயம் எடுத்து ஊற போட்டு வச்சிருக்கிறேன். முதல்ல இந்த வெந்தயத்தை இந்த மிக்சி ஜாருக்குள்ளே போடுறேன். வெந்தயம் நல்லா அடிபடணும், ஆனால் உளுந்து நல்லா அடிபடணும். வெந்தயம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அரைக்கிறதுக்கு, அந்த தோல் வலுவலண்டு இருக்கும். அதனால் நான் எப்பயுமே வெந்தயத்தை கூடின பாகம் தனியத்தான் அரைப்பேன். அதுக்கு பிறகு உளுந்தோ அரிசியோ சேர்த்துக்கொள்வேன். இன்றைக்கு அரிசி சேர்க்க போகிறதில்ல, நாங்கள் உளுந்தில் தான் அரைக்க போகிறோம். முதல்ல வெந்தயத்தை நல்லா அரைக்கலாம். வெந்தயம் அரைச்சா பிறகு வெந்தயம் கொஞ்சம் கஷ்டம்தான் அரைப்படுறது. வெந்தயம் அரைச்சா பிறகு வெந்தயத்தோடு சேர்த்து உளுந்து அரைக்க போகிறேன். அதுக்குள்ளேயே உளுந்த போடுறேன். இந்த உளுந்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். நல்ல தண்ணியாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் உளுந்து ஊற்றுற பதத்துக்கு இருந்தால் சரி. இந்த மிக்சியில் இருந்து ஊற்றுற பதத்துக்கு இருந்தால் சரி. முதல்ல கொஞ்சம் நல்லா அரைக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைக்கலாம். மூடியை போட்டுட்டு இனி இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறேன். இந்த ஊற வச்ச தண்ணியே சேர்த்து அரைக்கலாம். ஏன்னா நாங்கள் உளுந்த நல்லா கழுவித்தான் ஊற வச்சுருந்தாங்க. இந்த தண்ணியை விட்டு அரைச்சிங்கன்னு சொன்னால் மா புளிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ அரைச்ச உளுந்த இந்த ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன், அதுக்குள்ளே ஊற்றுறேன். இப்படியான ஒரு பதத்தில் இருக்குது. இது உளுந்தும் வெந்தயமும். அதுக்கு பிறகு மிகுதி உள்ள உளுந்தையும் சேர்த்து அரைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி அளந்து தான் விடணும் மண்டியில், கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பரவாயில்லை. என்னென்னு சொன்னால் நாங்கள் இட்லிக்கு அந்த ரவையை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால் பரவாயில்லை. அரைச்சது காணாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். மறுபடியும் தண்ணியை சேர்த்து அரைக்கலாம்.
அரைச்ச உளுந்து எல்லாத்தையும் முதல் அரைச்சதோட சேர்க்கிறேன். ஓகே, மீதி உள்ள உளுந்தையும் அரைச்சி முடிக்கிறேன். இந்த தண்ணியை கொஞ்சம் இதில் விட்டு அரைக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து 2ஆம் தரம் கழுவின தண்ணியை அப்படியே வச்சிருக்கிறேன். நாங்கள் இந்த ரவையை போட்டு கரைக்கும் போது இதுக்குள்ளே தண்ணி விட வேண்டி வரும். அப்போ நாங்கள் இந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். இப்போ உளுந்து அரைச்ச முடிஞ்சது. இப்போ நாங்கள் இதுக்கு ரவை சேர்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்களன்னு சொன்னால் 2 கப் ரவை எடுத்து அவிச்சு வச்சுருக்கிறேன். இதே கப்பாலேயே 2 கப் ரவை எடுத்து அவிச்சு வச்சுருக்கிறேன். அவிச்சு நல்லா ஆறிட்டுது. இப்போ நான் இது வந்து துணியில் போட்டு அவிச்சேன். நான் 15லேருந்து 20 நிமிஷம் வரையும் இதை அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஆறிட்டுது. இப்போ இதை தட்டி எடுத்துட்டு இப்போ நாங்கள் அந்த அரைச்ச உளுந்தோடு சேர்க்க போகிறேன். நல்லா ஆறிச்சுன்னு சொன்னால் ரவை வந்து உதிர்ந்து அப்படியே மணல் மாதிரியே வந்துடும். இப்போ நாங்கள் இந்த அரைச்சி வச்ச உளுந்தோடு இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணும்போதே நான் இதுக்குள்ளே உப்பு சேர்க்கிறேன். உப்பையும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். 1.5 தேக்கரண்டி உப்பு சேர்க்கிறேன். பிறகு நாளைக்கு பார்த்துட்டு நாங்கள் மிச்சத்தை பிறகு வேணுமென்று சொன்னால் போட்டுக்கொள்ளலாம். இதை போட்டுட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணணும். கழுவின தண்ணி இதுக்குள்ள சேர்க்கிறேன். இப்போ இது வந்து கரைக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி காணாது. அதனால் இந்த அரைச்ச தண்ணியையும் இதுக்குள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணலாம். ரவை வந்து நல்லா தண்ணியை இழுத்து வச்சுக்கொள்ளும். இப்போ பார்க்க இது வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாளைக்கு வந்து நல்லா இறுகி இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கொள்ளும். அதனால் கொஞ்சம் தண்ணியை அப்படி கையால் இப்படி வழுகிற அளவு இதுக்கு வந்து கரைச்சி வைக்கணும். இதுக்கு தண்ணி காணாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். கையை வச்சு கொஞ்சம் நேரம் பிசையணும். அப்போ தான் இந்த மா வந்து நல்லா புளிக்கும். அதான் நோம்பலாக சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் கண்டபடி கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏனென்றா மா பழுதாக போயிடும்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த இட்லிக்கும் கையை வச்சு கரைச்சா தான் மா புளிக்கும். சமைக்கிறதுக்கு முதல் சாப்பாட்டுக்கெல்லாம் கையை வைக்கலாம். சமையல் சமைச்சா பிறகு அதுக்குள்ளே நீங்கள் கையை வைக்கக்கூடாது. அதுக்கு வந்து நீங்கள் கரண்டியோ ஸ்பூனோ எடுக்கிறதுக்கு ஏதாவது வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அது நல்லா இருக்கும். ஓகே, இது வந்து நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதை இந்த ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்டுட்டு இப்போ இந்த அரைச்ச உளுந்து ரவை இது ரெண்டையும் சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்களா இந்த மா புளிக்கிறதுக்கு இந்த அளவு உயரத்தில் இடம் இருக்குது. 4 இன்ச்சு அளவு உயரத்துக்கு இந்த மாவுக்கு பொங்குறதுக்கு இடம் கொடுக்கணும். அவ்வளோ தூரத்துக்கு பொங்கி வராது. இந்த அளவுக்கு பொங்கி வரும். இருந்தாலும் பாத்திரம் பெரிய பாத்திரமாக இருக்கணும். சின்ன பாத்திரமாக எடுத்து வைக்கக்கூடாது. நான் இப்போ இதுக்கு மூடியை போட்டுட்டு நாங்கள் இதை புளிக்க வைக்கலாம். இப்போ மாவை திறந்து பார்க்கலாம் எப்படி புளிச்சிருக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு?
கிட்டத்தட்ட 15 மணித்தியாலம் புளிக்க வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா வரும். ஒரு கலக்கு கலக்கிட்டு இதுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இது திக்காக இருக்குது, இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். உடனே ஊற்றக்கூடாது. அதுக்கு பிறகு தான் நாங்கள் இட்லியை அவிக்க தொடங்கணும். இட்லி சட்டி இல்லாதாக்கள் எப்படி இட்லி அவிக்கலாம்ன்றதை தான் நான் இப்போ செய்து காட்ட போகிறேன். ஒரு சின்ன குட்டி 3 டிஷ் எடுத்திருக்கிறேன். இந்த குட்டி டிஷ்ஷுக்கு முதல்ல எண்ணெய் பூசுகிறேன். நல்லா எண்ணெயை பூசிட்டு இந்த டிஷ்ஷுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வச்சுக்கொள்ளுவோம். நிறைய விடாமல் ஃபுல்லாக விடக்கூடாது. ரெண்டாலும் கொஞ்சம் பெரிய இட்லியாக தான் வரும். இந்த வட்டிலப்பமா செய்வோம் அதே மாதிரி தான் இதையும் செய்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். சூப்பரான இட்லி வரும். அடுத்ததாக இதை வந்து அடுப்பில் எப்படி வைக்கிறேன் வாங்க. பெரிய சட்டி ஒன்று எடுத்துருக்கிறேன். பெரிய சட்டி எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிறேன். தண்ணி விட்டுட்டு ஒரு ஓட்டை சட்டி ஒன்று எடுத்துருக்கிறேன். இது மூடணுமா? ஒரு ஓட்டை சட்டி ஒன்று எடுத்துருக்கிறேன். கண்ணுள்ள ஓட்டை சட்டி. அதை வந்து கவிட்டு வைக்கணும். தண்ணிக்குள்ளே அடுப்பை முதல் சூடு வாரத்துக்கு முதல் வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ அடுப்பை பார்த்து வைக்கலாம். தண்ணி கொதிக்க வைப்போம். இது வந்து நார்மலாக வைக்கிற இட்லி சட்டி. இது எல்லாருக்கும் தெரியும் இந்த இட்லி சட்டியை. இருந்தாலும் இந்த இட்லி சட்டிக்கு எண்ணெய் பூசுகிறேன். நான் ஒரே அடியாக 20 இட்லி அவிப்பேன். ஆனால் நான் இப்போ 20ஐயும் அவிக்கல. இதில் ஒரு 8 இட்லி, அதில் ஒரு 4 இட்லி, இவ்வளவுமே இப்போதைக்கு போதும். தேவைப்படைக்க சாப்பிடும்போது யார் சாப்பிட போயினமோ அந்த நேரம் வச்சுக்கொள்ளலாம். இப்போ கொஞ்சம் மா வைக்க போகிறேன். கீழ் சட்டிக்கு மா வைக்கக்கூடாது. ஏனென்றால் தண்ணி கிட்ட இருக்கேக்குள்ள கூடுதலாக இந்த இட்லியெல்லாம் கரைஞ்சி போகும். அதாவது டேமேஜ் ஆகிடும், நல்லாவே இருக்காது. அதனால் ஒரு தட்டு கீழே விட்டுத்தான் மற்ற தட்டுக்கு நான் இட்லி வைப்பேன். இது நார்மலான இட்லி பாத்திரம். இட்லி சட்டியில் ஊற்றுறேன். இது வைக்கும்போது இந்த இட்லிக்கு நேராக இந்த இட்லி நிற்கப்படாது. இந்த இடையில் இருக்கிற கேப்பை பார்த்து வைக்கணும். இல்லைன்னு சொன்னால் இட்லி ஒன்றுக்கு மேலே ஒன்று முட்டிக்கொள்ளும். அதனால் திருப்பி விடணும் அவிக்கும்போது. தண்ணி சூடாயிட்டுது. இப்போ நாங்கள் இந்த இட்லியை அவிக்கலாம். ஓகே, இது வந்து தூக்கி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் அவிக்கும்போது. இட்லி சட்டி இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. யார் வேணுமென்றாலும் இட்லி அவிக்கலாம். இப்போ மூடியை போட்டு ஒரு 7-8 நிமிஷம் அவியட்டும். இது வந்து நார்மலாக அவிக்கிற இட்லி பாத்திரம். அதில் தண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 8 இட்லி அவிக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 இட்லி. இப்போதைக்கு இது போதும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து இட்லி குக்கர் விசில் அடிக்கும். இது வந்து ஒரு 4-5 நிமிஷத்தில் இது வந்து விசில் அடிக்கும். அதோட இந்த மூடி வந்து லைட்டாக ஓப்பன் ஆகும். அப்போ தெரியும் எங்களுக்கு இட்லி அவிஞ்சிட்டு விசில் அடிக்கும். அதோட ஓப்பன் ஆகிடும். இட்லி அவிஞ்சிட்டது. ஓகே, இதை வந்து நாங்கள் இப்போ குத்தி பார்க்கலாம். ஓகே, ஒரு கத்தி எடுத்து ஒட்டிச்சுதாண்டா அவியலை, ஒட்டை இல்லையாண்டா அவிஞ்சிட்டு சூப்பராக அவிஞ்சிட்டுது. எஸ், ஓகே.
இட்லி அவிந்து விட்டது. எஸ், இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். இல்லையோன்னு சொன்னால் இன்னும் ஒரு விஷயம் செய்யலாம். பச்சை தண்ணிக்குள்ள லைட்டாக இந்த கீழ் பக்கம் பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு எடுத்தோம்னு சொன்னால், இது வந்து குளிர் தண்ணி, அந்த தண்ணியில் இப்படி லைட்டாக நினச்சி போட்டு வச்சோம்னு சொன்னால் இந்த இட்லி வந்து குயிக்காக எடுக்கலாம். அதுக்கு பிறகு தட்டியான ஒரு கரண்டி எடுத்து எப்படி நீங்கள் எந்த ரவை வேணுமென்றாலும் பாவிக்கலாம். இது வந்து மஞ்சள் கலர்லேயும் இந்த ரவை இருக்குது, அந்த ரவை கூட நீங்கள் பாவிக்கலாம். ஓகே, இந்த இட்லியும் அவிஞ்சிட்டது. புக் கொண்டு இருக்குது. இதே நான் என்ன செய்வேன்னு சொன்னால், சிங்கில் பிடிப்பேன். எப்பயுமே இப்படி தான் செய்வேன். பின்பக்கத்தை ஒரு தண்ணியில் பிடிச்சிட்டு இப்படி வச்சோம்னு சொன்னால் இதுதான் எங்களோட நாட்டு சட்னி அண்ட் இட்லி அண்ட் சட்னி. ரெடியா? சாப்பிடலாமா? ரெடி. சட்னி இட்லி. இந்த இட்லியை விட இதைத்தான் உங்களுக்கு பிச்சு காட்டணும். எப்படி நான் இட்லி பாத்திரம் இல்லாமல் இட்லி செய்தேன் நான்ன்றதை தான் நான் உங்களுக்கு பிச்சு காட்ட போகிறேன். சூப்பரான ஒரு ரவா இட்லி, ரவையை வச்சு எப்படி இட்லி செய்கிறேன்ட்டு. இதை தொட்டுடைய சம்பளம் சொட்டு இது தெனங்களா இட்லினா செமையாக இருக்கு. என்ன தாளிச்ச சட்னி வேறு லெவல். அவ்வளோப்பா. யாருக்கெல்லாம் இட்லி அவிக்க தெரியாதோ நீங்கள் எல்லாம் என்னட்ட இட்லி சட்டி இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் தட்டில் கூட ஊற்றலாம். குட்டி குட்டி தட்டில் கூட நீங்கள் ஊற்றிட்டு நான் செய்த மாதிரி புட்டை வைக்கிற ஸ்டீமரில் கூட வச்சுட்டு முடியை போட்டுட்டு கூட நீங்கள் அவிக்கலாம். எப்படி வேணுமென்றாலும் இந்த இட்லியை நீங்கள் செய்யலாம். குண்டான பாத்திரத்தை எடுக்கலாம், தட்டையான பாத்திரமாக எடுக்கலாம், இட்லி சட்டியில் கூட அவிச்சு கொள்ளலாம். சூப்பரான தாளிச்ச சட்னி ரவா இட்லி. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முதல் இந்த இட்லியை செஞ்சு பாருங்கள், செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கூடுதலான ஆட்கள் வந்து இந்தியாவில் நான் இருந்ததாலே நான் சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிற மக்கள் கூடுதலாக அரிசியையும் உளுந்தையும் வச்சு தான் இட்லியை வைக்கிறவ. எங்களோட நாட்டு இட்லியையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுமென்று நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். தயிரை வச்சு எப்படி இட்லி செய்கிறேன்றது அது உடன் இட்லி. இந்தியாவில் இருந்த காலத்தில் நான் அந்த இட்லி அடிக்கடி செய்வேன். அதையும் நான் உங்களுக்கு கூடிய விரைவிலே செய்து போடுறேன். இதுடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.